வணக்கம் ஃப்ரம் கனடா. இன்னைக்கு எங்க நிக்கோம் அப்டின்னா, டொரண்டோல இருந்து மொன்றியலுக்கு வந்திருக்கோம். மொன்றியல் எங்க நிக்கும் அப்டின்னா, பார்த்தா உங்களுக்கு தெரியும். பயோடைம் அ ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு பில்டிங் முன்னுக்கு நிக்கிறோம். இங்க என்ன இருக்கு அப்டின்னா, 2500க்கும் மேற்பட்ட விலங்குகளும், 800க்கும் மேற்பட்ட தாவரங்களும் நிக்குது. அப்டி உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஸோ மிஸ் பண்ணாம வீடியோவ என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. இப்ப நாங்க உள்ளுக்கு என்டர் ஆகி உள்ள போறதுக்குரிய டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து என்ன இருக்குன்னா, ப்ரைஸ் ஆஃப் டிக்கெட் அண்ட் டைம் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பேமெண்ட் கொடுக்கணும் நாங்க. வாவ்! உள்ள போய் பார்க்குற நேரம் பெரிய பிரம்மாண்டமா தெரியுது. வாவ்! செம்மையா அமேசிங்கா இருக்குது. அண்ட் நாங்க போற நேரமே நிறைய பேர் அங்க ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1, 2, 3, 4 4 டோர் இருக்குதுங்க. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு டோருக்கையும் ஒவ்வொரு விதமான அனிமல் பிளான்ட்ஸ்கள் இருக்கும் அப்படின்னு. ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க வெளியே. நாங்கள் இப்போ தான் என்டர் ஆகி போக போகிறோம். அந்த ஒவ்வொரு டோருக்கு வெளியவும் உள்ளே இருக்கிற பிளான்ஸ் அனிமல் எந்த நாட்டுக்குரியது அப்படின்னு மேப்பில் போட்டு இருக்காங்க. உள்ளே போய் வாவ், ரொம்பவே பச்சையாக ரொம்ப அமேசிங்காக பச்சை பசேல்னு இருக்குது. அண்ட் அந்த தண்ணிக்கு ஒரு அனிமல் நீந்திக்கிட்டு இருக்கிறார். பார்த்தாலே தெரியுது அந்த கோணம்ல இருக்க. பட் இங்கால பக்கம் இந்த நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி வடிஞ்சு விடுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. அந்த இடைக்கிட இந்த தாவரங்களையும் வச்சிருக்காங்க. பார்த்தாலே தெரியுதுங்க தண்ணி வழிஞ்சு ஓடுது. இதுக்குள்ள போனா ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது. இந்த மலைகளுக்கு நடுவில் தாவரங்கள் வச்சு தண்ணி வழிஞ்சு விடுற மாதிரி வச்சிருக்கீங்க. அண்டு நிறைய கிட்ஸுகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே அவங்கள வந்து நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. அதிகமான தாவரங்கள் நிற்கிது இதுக்குள்ள. ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு நாட்டுக்குரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா தாவரத்தையும் அனிமலையும் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஒரு மியூசியமாக தான் தொழிற்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படிங்க மொன்றியலை பொறுத்த வரைக்கும் மெயின் லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்சாக தான் இருக்குது. ஒவ்வொரு கட்டிடத்துக்குள்ளே போகைக்கையும் ஒவ்வொரு மெஷின்லேயும் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு தான் கேட்குது. நாங்கள் எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மலைகள் இந்த தாவரங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ஒரு குகை வச்சிருக்கிறாங்க. இங்கே ஒரு அனிமல் இருக்கிறார். வா, இங்கே தெரியுது இந்த கோணரில் இருக்க அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து இந்த குகைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாவ், இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. குகையை ஃபுல்லாக டார்க்கில் செய்திருப்பாங்க. அண்ட் அதுக்கு நடுவில் தண்ணியை ஃபுல்லாக நிரப்பி மீன்களை விட்டுருக்குறாங்க. அது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, வழியில் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது.
ஆனா ஒவ்வொரு மீன் இனமும் வேற வேற இனங்களை விட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயும். இந்த குகைக்குள்ளேயே தாவரங்களோட விழுதுகள் வேர்கள் படர்ந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணி இருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. அந்த குகையும் பார்த்துட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். பட் ஒவ்வொரு இடத்தையும் கண்ணாடியால தடிச்ச கண்ணாடியால பிரிச்சு வச்சிருக்கிறாங்க, சேஃபா இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அதிகமான பேர் வந்து பார்வையிடுறாங்க. ஒவ்வொரு டோருக்குள்ளேயும் அதிக நேரம் செலவழிச்சு பார்வையிடக்கூடியதா இருக்குது. அண்ட் இந்த டோரை விட்டுட்டு வெளியே வந்த உடனே வெளியே சேர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் கிட்ஸுகளோட வந்தா அதில் ஆறுதலா இருக்கலாம் அப்படின்றதுக்காக. பட் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் போக இது ஒரு டனல் மாதிரி ஃபீலா இருக்குது. எங்களுக்கு டனலுக்குள்ள போற மாதிரி. இங்கேயும் 2 கிட்ஸ் நின்று வெட்டி பார்த்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளேயும் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறையா, தண்ணி நிறைய வச்சு அதுக்குள்ள ஃபிஷ்ஷை வச்சிருக்கிறாங்க. சின்ன ஃபிஷ்ஷுகள் இருக்காங்க உள்ள. அண்ட் இது 2வது டோருக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். வாவ், இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய ஒரு பரப்புல தண்ணியை நிரப்பி பெரிய மீன் இனத்தை வச்சிருக்கிறாங்க. அங்க பார்த்தா பெரிய ஒரு மீன் நீந்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த இவர் கொஞ்சம் அளவான மீன், அந்த சைட்ல பெரிய மீன் நிற்கிறார். பட் இந்த இடத்துல நிறைய பேர் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லைட்னிங் ஃபிஷ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. பெரிய ஒரு ஃபிஷ் வர்றார். ஒரு பேபி பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த ஃபிஷ். பெரிய ஒரு இடத்துல செஞ்சிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. பட் ஒவ்வொரு டோருக்குள்ள போற நேரமும் உங்களுக்கு பெரிய ஒரு கடலுக்குள்ள போய் பார்க்குற அப்படி ஒரு ஃபீல் வருது. இந்த பில்டிங்கை சுத்தியே 7 பார்க்கிங் இருக்குது. பட் கொஞ்சம் சுத்தி சுத்தி ஓடித்தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தனி வாகனத்துல வந்தீங்கன்னா அப்படின்னா இந்த பார்க்கிங்ல ஏதாவது ஒன்று தெரிவு செஞ்சு உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அண்ட் இதுல 3 ஃப்ளோர் இருக்கு இந்த பில்டிங்ல. இதுல 2வது ஃப்ளோர்ல தான் இந்த அனிமல் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் அதிகமாக இங்கே கிட்ஸ் தான் என்ஜாய் பண்றாங்க. இந்த பெரிய மீன்கள் சின்ன மீன்கள் நிறைய நிக்குது. இதுக்குள்ள போறது ஒரு தியேட்டருக்கு போற மாதிரி ஃபீல் ஆகியும் இருக்குது. டனலுக்கு போய் வேற மாதிரி ஃபீல் ஆகியும் இருக்குது எனக்கு. இது இதில் கொஞ்சம் ஃபிஷ் வச்சிருக்காங்க. ஓகே, இது அடுத்த டோர். இங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். அங்க மேல ஒரு பேர்ட் இருக்கிறார், மேல கோணர்ல. அப்படியே வந்தோம்னா இங்க அதிகமா தாவரங்கள் அந்த மலை மாதிரி மலைகள் அதிகமா வச்சிருக்கிறாங்க. அப்படி இயற்கையா அமைஞ்ச மாதிரியே செட் பண்ணி இருக்கிறாங்க. இது ஃபுல்லாவே அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இங்க தண்ணிக்கு நிறைய பாசி
அண்ட் அந்த கடல் நீர் கடலுக்கு அடியில் என்னென்ன இருக்குமோ அதை எல்லாத்தையும் இந்த செக்ஷன்ல அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களை இதுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் அப்படியே போனோம்னா இது ஃபுல்லாவே அதுதான் இருக்குது. அண்ட் இந்த கட்டிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பேபி கிட்ஸு கூட வந்தீங்கன்னா ஸ்ட்ரோடோன்ல சுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி வசதியா இருக்குது. இங்க என்ன வச்சிருக்காங்க? ஓகே, இங்கேயும் ஃபிஷ் தான் இருக்கு. பட் ஒவ்வொன்றும் வேற வேற இன ஃபிஷ்களாக இருக்கும். இங்க நிறைய பேர் நின்று பார்க்கறாங்க. என்னது? ஓகே, சைட் வியூல தெரியுதில்ல. ஓ, கடற்சிங்கத்தை விட்டுருக்குறாங்க. சின்ன ஒரு குட்டி கடற்சிங்கம் இதுக்குள்ள நிக்குது. நீந்திக்கிட்டு இருக்க. இது பார்க்க ரொம்ப சந்தோஷமா என்ஜாயிங்கா இருக்கு. பட் பிரம்மாண்டமாவும் இருக்கு. ஏன்னா இயற்கையில் எப்படி அமைஞ்சிருக்கோ அப்படியே தான் செட் பண்ணி இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. இந்த கிட்ஸுகளோட ஹாலிடே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு இடமாயும் இது இருக்குது. அண்ட் இந்த பில்டிங்கே ரொம்ப வட்டமா ஒரு குவளையா தான் செய்திருக்காங்க மேலே எல்லாம் பார்க்கும்போது. ஹவுஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க இந்த மியூசியத்தை. ஏன்னா எல்லா விலங்கு தாவரங்களை வச்சு பராமரிக்கிற இடமா இருக்கிறதால அப்படி சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கடல் இருக்கும், அது மாதிரி ஒரு ஃபீலாவே இருக்கும். கடல் நீருக்குள்ள நடுவுல பாறைகள் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டோருக்குள்ள இந்த ரை போய்கிட்டு இருக்கும். பட் ஒவ்வொரு டோருக்குள்ள போய் வரும்போதும் ஒரு டனல் ஃபீலாவே இருக்குது. அப்படியே போறோம் போறோம் போய்கிட்டே இருக்கோம். இது கொஞ்சம் நீளமான டோரா இருக்குது. இதான் என்ட்ரன்ஸ் டோர் என்று நினைக்கிறேன். இது நாங்க பார்த்து முடிச்சிட்டு வெளியே வாரோம். அந்த டோரை முடிச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம். கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்காங்க. இது லிஃப்ட். 3 ஃப்ளோருக்கும் போகக்கூடிய லிஃப்டும் வச்சிருக்கிறாங்க. இதுதான் நெக்ஸ்ட் டோர். வாவ், அப்படியே சங்கர் படம் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு.
தியேட்டர்ல ஒரு சங்க படம் பார்க்குற மாதிரியே இருக்கு. இங்க பேரட் இருக்குது. கலர்ஃபுல்லா இருக்காருல்ல பார்க்குற நேரம். ஊர்ல இல்ல நாங்க இவங்களை பஞ்சவர்ண கிளி அப்படின்னு சொல்லுவோம். பட் அது இல்லை, இது வேற இனம். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. நிறைய தாவரங்கள் அதோடைய நிறைய பேர்ட்ஸுகள், கீழே தண்ணி அப்படின்னு நிறைய பார்க்க ரொம்ப நேச்சுரலாக இருக்கு. இங்கே க்ரோக்கோடில் இருக்கேன். க்ரோக்கோடில் ஒரு கிட் சொல்லிக்கிட்டு இருக்கேன் க்ரோக்கோடில் அப்படின்னு. பட் இங்கே கிட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுருக்குறாங்க. எங்களுக்கு தெரியாத கூட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய தாவரங்கள் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தாவரமும் வேறு வேறு நாட்டிலிருந்து கொண்டு வர்றதுக்கு இங்கே வச்சு பராமரிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு விலங்கையும் தான். இங்கே அடுத்த தேட்டரில் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஃபிஷ்ஷுகளோட இந்த தேட்டரில் விட்டுருக்காங்க. And they become huge frogs. Or top. அந்தந்த மலைகள், தாவரங்கள், அதோட சேர்ந்த தண்ணி, இந்த விலங்குகள் இப்படி செட் பண்ணுறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நேச்சுரலாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் உள்ள என்டராகி வரைக்குள்ளே இங்கே ஒரு புக் மாதிரி ஒன்று தருவாங்க. எதுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு நாங்கள் அதில் தேடி போகலாம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டார்க்காக இருக்குல்ல. இங்க அனக்கொண்டா இருக்கு. இங்கே இந்த பெரிய அனக்கொண்டா. அந்த அனக்கொண்டாண்டாலே நாங்கள் நிறைய அமேசான் காடுகளில் தான் பார்த்துருப்போம். இங்கேயும் இருக்கு அனக்கொண்டா. அந்த இது டாக்கோட சேர்த்து ப்ளூவாக செய்திருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு ரொம்ப. இதுக்குள்ள டாக்கான இருக்கும். ஹைக்கா வௌவாலையும் எலியையும் விட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி போய் பார்க்கறதுல கிட்ஸ் தான் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இது நிஜமாவே ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குல்ல, அப்படித்தான் ஃபீல் ஆகுது. பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி தாவரங்கள், எப்படி விலங்குகள் இயற்கையோட சேர்ந்து இருக்குமோ அது மாதிரியே எல்லாம் செட் பண்ணி இருக்காங்க. இந்த தண்ணி சுத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. கேட்கறதுக்கு ஒரு இதமாக இருக்குது இந்த தண்ணி அப்படி வடிஞ்ச சத்தம்.
எல்லாரும் வந்த எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய மரமாக நிற்குது, நிறைய விழுதுகள் நிற்குது. அதை வளர்ச்சி அப்படியே வேர்கள் எல்லாம் விழுதுகள் எல்லாம் விழுந்த மாதிரி இருக்குது. கீழே நோக்கி தரையை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய ஒரு விருட்சம் மாதிரி இருக்குது இந்த தாவரம். பவுதி போய்கிட்டே இருக்கு. உங்களால் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு தாவரங்கள் நிற்கும். ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு நாட்டுக்குரிய தாவரங்களாக இருக்கும். பட் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டீங்க. அப்படி ஒரு நேச்சுரலான இடமா இருக்குது. இதெல்லாம் நிறைய கொடி வகையாக இருக்குது. இது வந்து மேல் வியூ, மேலே படிக்கட்டு வச்சு மேலே போய் பார்க்குறோம். மேலே இந்த பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நிற்கிறது வந்து பாம் இனமாக இருக்குது. இங்கே ஒரு அனிமல், 3 அனிமல் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வா, இதை பார்க்கும்போது ஒரு காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குது. சரி, அடர்ந்த காடு வேணாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேர்ட் நிற்கிறோம். அவர் அப்படியே ஸ்டாண்ட்லேயே நின்றுக்கிட்டு இருக்கார். ஓகே, அதை பார்த்து முடிச்சுட்டு வெளியே போட்டுட்டு இருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. உள்ளுக்க வந்த உடனே ரொம்ப குளிராக இருக்குது. அப்படி என்னடா உள்ளே இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போகிறோம். வா, உள்ளே பார்த்தா பெண் குயில். அவருக்கு அதிகமான அதிக குளிர் வேணுன்றதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. அந்த சுவரெல்லாம் ஃப்ரீஸ் ஆகியிருக்குது. உள்ளே எல்லாம் அப்படியே பனி கட்டி நிஜமாகவே வச்சுருக்காங்க. அந்த மலையெல்லாம் தண்ணி ரொம்ப குளிராக இருக்குது. மலை அதில் பனிக்கட்டி எல்லாமே நிஜமாக குளிராக வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு அதிகமான குளிர் வேணும் அப்படிங்கிறதுக்காக பெண் குயினும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 15க்கு மேற்பட்ட பெண் குயின்கள் இதுக்குள்ளே நிற்கிது. பட் இந்த இடத்துக்குள்ள ரொம்ப நேரம் நிற்க முடியலை. எங்களால் அவ்வளோ குளிர ஆரம்பிச்சு. நிஹானாவையும் நாங்கள் கூட்டிகிட்டு போனதால அவனுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சு. எல்லாமே ரொம்ப குளிர இருக்கு. அந்த கண்ணாடி எல்லாமே ஃப்ரீஸில் இருக்கு. இந்த கோணர்ல நிறைய பெண் குயின் நிற்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. அண்டார்டிகா கண்டத்துக்குள்ள போய் வந்த மாதிரி இருந்துச்சு. பெண் குயின் என்ற உடனே எல்லாருக்கும் ஒரு விருப்பம் தான்.
அதிகமான பேர் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவே ஒரு அண்டார்டிகா கண்டத்துக்குள்ள போன மாதிரியே இருக்குது எங்களுக்கு. Perché parte qualche parte? C'est bon. Bye bye. Do miasta. I ludzie je zbierają i wypuszczają potem do nas. ஓகே, அப்படி நாங்கள் மியூசியத்தை பார்த்து முடிச்சுட்டு 3rd ஃப்ளோரில் நிற்கிறோம். இது வந்து பயோ மிஷின் அப்படின்னு இருக்குது 3rd ஃப்ளோர். என்னன்னு தெரியல, பட் அதிகமாக அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. மேலே வந்து அந்த கீழ் வியூவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மகளும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே காய்ஸ், வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க.